பிரைஸ் லார்ட். கிரேஸ் டிவி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு விஷயமாக டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் சந்திப்பதை மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்கள் உங்கள் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். இந்த நாளிலும் கூட உங்களை பலப்படுத்துவாராக. இந்த நாளில் நமக்கு தெரிந்த ஒரு சங்கீதம் சாம்ஸ் 103, சங்கீதம் 103. அடிக்கடிக்கு நம்ம சபையிலெல்லாம் வசனம் முடிஞ்ச உடனே இந்த சங்கீதத்தை சொல்லுவோம். அதனால இது மிகவும் அற்புதமான ஒரு சங்கீதம். அது சாம்ஸ் 103 verse 1. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இந்த சங்கீதம் 103 ஒரு அழகான சங்கீதம். ஒரு பெரிய தேவ மனிதன் அந்த காலத்தில் விஸ்வவாணி ரேடியோ ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் பேர் டாக்டர் எமில் ஜெபசிங் அப்படின்னு சொல்லி. அவர் சொல்லுவார், அவர் எங்கே போனாலும், அவர் மனதில் காரில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் அல்லது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாலும் அவர் மனதில் எப்போதும் இந்த சங்கீதத்தை சொல்லினே இருப்பாராம். என்ன சொல்லிட்டு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவரின் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்திரி. ஏன் இந்த சங்கீதத்தில் நீங்கள் கேட்கலாம், ஏன் பிரதர் இந்த சங்கீதம் 103 அவ்வளவு என்ன ஆசீர்வாதம், அவர் செய்த உபகாரங்களை மறந்துடாத அப்படின்னு ஏன் ஆண்டவர் அதை நினைப்பூட்டுறாருன்னா, நிறைய முறை மனுஷனுடைய கேரக்டர் என்னென்னா, நல்லது பண்ணும்போது மறந்துடுவான், தீமையை மனசில் வச்சுக்குவாங்க. அவன் என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னால் இப்படி பேசிட்டானே, அதை நம்ம மனசில் வச்சுக்குவோம். ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காது. என்ன நன்மைகளை செய்தார்? சங்கீதம் 103 அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, அவரும் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரே. ஸோ நம்முடைய அக்கிரமங்கள் எவ்வளோ பெருது. ஏசியா 1 படித்து பார்த்தீங்கன்னா, தலையிலிருந்து கால் முட்டும் அந்த பாவம் என்ற வியாதி காணப்படுகிறது. அக்கிரமம் மனிதர்கள் உலகத்தில் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்ட பிறகு நோவா காலத்தில் அக்கிரமம் பெருகி போச்சு அப்படின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமா உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னிச்சாரே, உன் நோய்களெல்லாம் குணமாக்குறார். இயேசு கிறிஸ்துடைய தழுவுகளால் நம்ம குணமாக்குறோம். பைபிள் சொல்லுது, நம்முடைய பலவீனங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவான சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களெல்லாம் சுமந்தாருங்களாம். பாருங்கள், அந்த சங்கீதம் 103 அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சங்கீதமாக மாறிச்சு. ஏன்னா அவர் என்னுடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னிச்சார், உன் நோய்களெல்லாம் குணமாக்குறார். பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் நீக்கப்பட்டது. நம்முடைய பாவங்களை அவர் நினைக்கிறதே இல்லைங்களா? தட் இஸ் த ஒண்டர்ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ் இன் த நியூ கவர்னன்ட். புது உடன்படிக்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் நினைப்பதே இல்லை. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் தேவ ஜனங்களே. பாருங்கள், எபிரேயர் 10 17 Hebrews 10:17 அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். பாருங்களேன், இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால், பாருங்கள், இயேசுப்பாவுடைய பலி, அவர் சிலுவையில் பலியாக இருந்தனால என்னுடைய பாவங்கள் நினைக்கப்படுவதில்லை. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதுதான் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, என் அக்கிரமங்களெல்லாம் மன்னிச்சிங்களே, என் நோய்களெல்லாம் குணமாக்குனீங்களே, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். பிரியமானே, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய பிராணன் அங்கே அழிவுக்கு நேராக போய் கொண்டிருந்துச்சு, அல்லது பாதாளத்துக்கு நேராக, நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருந்த உன்னுடைய ஆத்துமாவை இயேசுவாண்டவர் என்ன பண்ணாருங்களாம், அந்த ஆத்துமாவை அழிவிலிருந்து விலக்கி மீட்டு கொண்டார். அப்புறம் என்ன செய்தாருங்க? கிருபையினாலும், சாம் 103 verse 4 உன்னை கிருபையினாலும் இரக்கங்கனாலும் முடிசூட்டினார். உனக்கு கிரேஸ் கொடுத்தார். நம்முடைய ஆத்மா தாழ்ந்த பாதாளத்துக்கு போய் கொண்டுச்சுங்க, நரகத்துக்கு நேராக போய் கொண்டுச்சுங்க. ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? நம்ம அக்கிரமங்களை மன்னித்து ஏதோ பொழைச்சிக்கோ போ அப்படின்னு சொல்லாதபடிக்கு நம்முடைய அழிவிலிருந்து நம்ம காப்பாற்றிட்டு கிருபையினாலும் இரக்கங்கனாலும் முடிசூட்டுறார். ஒரு ராஜா எப்படி ஒரு பதவி எடுக்கும் முடிசூட்டப்படுகிறானோ, அந்த மாதிரிங்க ஆண்டவர் சொல்றாரு, கிருபையினால் உனக்கு இரக்கங்கனாலும் முடிசூட்டினார். இந்த சங்கீதம் 103 டெய்லி நீங்கள் வாசிக்கலாம். 5 சொல்கிறாரு, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். He gives good things. பிரியமானவர்களே, நம்ம லைஃப்பில் நிறைய பேர் சொல்லுவாங்க, கஷ்டம் வந்துட்டா மாத்திரம் ஏன் கடவுள் எனக்கு இப்படி அனுமதிச்சார்? நான் இல்லைங்க, கஷ்டத்தையோ வேதனையோ கொடுப்பது தேவன் அல்ல, சாத்தானுடைய வேலை. யாக்கோபு 1:17 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்று நிழலும் இல்லை. ஜேம்ஸ் 1:17 சொல்லுது, நன்மையான ஈவுகள், ஆல் குட் கிஃப்ட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஃபாதர் ஆஃப் லைட்ஸ், ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து. ஸோ ஆண்டவர் நமக்கு நன்மைகளை கொடுக்குறார். இந்த நாளில் உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகளை செய்வார், கொடுப்பாருங்க. விசுவாசிங்க, ஆண்டவர் நிச்சயமாக நன்மையினால் உங்கள் வாயை திருப்தி ஆக்குவார்,
கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுது. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் வயசாயிடுச்சு பிரதர்னுவாங்க. பைபிள் சொல்லுது கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுது. எப்படி கழுகு அதுக்கு வயசாகிற மாதிரி தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் வீக்காகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உயர்ந்த மலை மேலே போயிட்டுங்க அந்த கழுகு என்ன பண்ணால் அதோடைய ரெக்கெல்லாம் எடுத்துறாங்களாம். எடுத்துகிட்டு அந்த மலை மேலேயே அமர்ந்திருக்கும். சில மாதங்களாக அங்கே இருந்த பிறகு புது ஃபெதர்ஸ், புது ரெக்கெல்லாம் வர ஆரம்பிக்கும், புது விங்ஸ் வர ஆரம்பிக்கும். எல்லாம் புதுசாக வந்த உடனே பிறகு அது கழுகு பறக்க ஆரம்பித்தா புது பலனோடு பறக்கும். இன்றைக்கி ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். 6ஆம் வசனம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கு கர்த்தர் நீதி செய்வார். நீங்கள் ஒடுக்கப்படுறீங்களா, கஷ்டத்தில் போய் கொண்டுக்கிறீங்களா, ஆண்டவர் நீதி செய்வார். கவலைப்படாதீங்க. அவர் நியாயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகினால நம்முடைய தேவன் நீதி செய்கிற தேவன். உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, உங்களை பார்த்து பகைக்கிறாங்களா, நீங்கள் பழி வாங்காதீங்க. பழி வாங்குவது கர்த்தருடையதுங்க. பழி வாங்குவது கர்த்தருடைய வேலைங்க. நீங்கள் எதை செய்யக்கூடாது. ஆண்டவரே அவங்கள மன்னிச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை அழைப்பை செய்துனே போங்க. ஆண்டவர் நிச்சயமாக சொல்கிறோம் பாருங்கள், ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் பட்சமாக யுத்தம் செய்வாருங்க. அவர் நீங்கள் போய் பழி வாங்கின்னு சண்டை போடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணோம், ஆண்டவரே நீதி செய்கிற தேவன் அவர் பார்த்துக்கொள்வார். நியாயத்தை செய்கிற தேவன் அவர் பார்த்துக்கொள்வார். ஒரு பெரிய தேவர் மனிதன் இருந்தார் அந்த காலத்தில், பக்த சிங்கன்னு சொல்லிட்டு அநேக 1000 சபைகளை ஸ்தாபித்தவர். அவருக்கு விரோதமாக ஒரு மனிதன் எவ்வளோ பேசி போட்டாருங்களாம். ஆனாலும் அவர் என்ன பண்ணார், அவர் சொன்னாராம், அவர் கூட வந்து சொன்னார், ஐயா நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலாம் சொன்னாராம். அவங்கள மன்னிச்சிட்டார். அநேக நாட்கள் பிறகு அந்த மனிதன் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஐயா நான் தான் அவங்களுக்கு விரோதமாக லெட்டர் செய்தேன். ஏன் நம்ம அழைப்பு நம்ம பார்த்து செய்து கொண்டே இருக்கும்போது தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். பிரியமானலே 8ஆம் வசனம், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை. நம்ம ஆண்டவர் எப்பேற்பட்டவர், உருக்கம் உள்ளவர். ஐயா எனக்கு உதவி செய்யுங்கன்னு போது உடனடியாக ஒருங்கிடுவாருங்க. அது இரக்கம் உள்ளவர். ஒரு குஷ்டரோகி இருக்கிறான், ஆண்டவரே உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் போதோ எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக தொடரார் சுகம் படிக்கிறார். ஒரு வாலிபம் மரித்து போய் எடுத்துன்னு பாடையில் போகிறாங்க. வழியில் ஏசப்பா வராரு. அந்த தாயார் அழுது நிற்கிறாங்க. பார்த்தோன்னே மனம் உருங்கிட்டார். அந்த வாலிபனை தொட்டு எழுப்புறார். வாலிபனை எழுந்திருந்து எப்படி அந்த இரக்க குணம், ஆண்டவர் போல் ஒரு இரக்கம் உள்ளவர் யாருமே இல்லைங்க. அவர் மன உருக்கம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம். உடனடியாக கோவப்பட மாட்டார். டைம் கொடுக்குறாரு. அவங்க திருந்துவாங்க, அவங்க பேச்சை மாற்றிக்குவாங்கன்னு டைம் கொடுக்குறாரு. நமக்கு விரோதமாக பேசினே இருப்பாங்க. நம்ம சொல்ல ஆண்டவர் அவங்க மாற்றுவார், விடுங்க ஆண்டவர் பார்த்துக்குவார். டைம் கொடுக்குறாரு. ஏன்னா நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார். சங்கீதம் 103:9 சொல்கிறாரு, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டார், என்றைக்குமே கோபம் வச்சுக்க மாட்டாருங்களாம். ஏன், அவர் அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன். 11ஆம் வசனம் சொல்கிறாரு, பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுற மேல் அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. பார்த்தீங்களா, பூமிக்கு வானம் எவ்வளோ தூரங்க, சொல்ல முடியாது டிஸ்டன்ஸு. பூமி வானம் போயினே இருக்குதுங்க, எவ்வளோ தூரம். யாருக்கு தெரியும் பூமி வானம் எவ்வளோ உயரமாக இருக்குதோ, அவருக்கு பயந்தவங்க மேலே அவர் கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்குது. பிரியமானவரே, இன்றைக்கி ஆண்டோடைய கிருபை உங்கள் மேலே இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்துவோடைய மரித்து உயிரோடு எழுந்த சாட்சியை சொல்லக்கூடிய உங்கள் மேலே ஆண்டோடைய கிருபை இருக்குதுங்க. அந்த கிருபை வானங்கள் மட்டும் எட்டுகிறது, வானங்களுக்கு மேலாக இருக்கிறதுங்க அவருடைய கிருபை. அவருக்கு பயப்படுறவங்க மேலே. 13ஆம் வசனம் சங்கீதம் 103:13 சொல்கிறாரு, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். என்னங்களா, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறக்கம் காட்டுறது மாதிரி. நம்ம கூட சில சமயத்தை பிள்ளைங்களை அடிச்சிடுவோம். அடிச்ச பிறகு மனசு என்ன இடங்க, ஐயோ நம்ம பிள்ளையை அடிச்சிட்டோமே திட்டோமே, இறக்கம் உடனடியாக கூட்டின்னு போயிட்டு அவங்கள ஏதாவது கடையில் வாங்கி கொடுக்கும். ஆண்டவர் கூட அப்படி தாங்க. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல அவர் இரக்கம் காட்டுகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு, நம்ம யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும். அவருடைய கிருபை பாருங்கள், சாம்ஸ் 103:17, கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. பிரியமானவர்களே, அவருடைய கிருபை ஒரு நாள் மாத்திரம் இல்லைங்க, 2 நாள் மாத்திரம் இல்லைங்க, அது நித்திய காலமாக அனாதி காலமாக என்றென்றைக்கும் உங்கள் மேலேயும் உங்கள் பிள்ளைகள் மேலே அவருடைய கிருபை இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்பேர் பெற்ற தேவன் நாம் என்ன சொல்லி ஆராதிக்கும். இந்த சங்கீதம் 103 தயவுசெய்து வீட்டில் உட்காந்து அது படித்து அதை சொல்லிக்கொண்டே இருங்க. உங்கள் மனதில் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பாருங்களேன், அதே சங்கீதம் 103:19, கர்த்தர் வானங்களில் தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்தார்,
அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. பிரியமானே, கர்த்தருக்கு 21 கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரா இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரிங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரிங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பிரியமானே, இப்பேர் பெற்ற தேவனுக்கு உங்கள் ஆத்துமா நன்றி சொல்லி இருக்கட்டும். கர்த்தர் செய்த உபகாரங்களை நீங்கள் மறக்காதீங்க. முதல்ல பார்த்தோம், அவர் நம்ம அக்கிரமங்களை மன்னிச்சார், நோய்களை குணமாக்கினார், நம்முடைய பிராணனை பாதாளத்திலிருந்து அழிவினிருந்து காப்பாற்றி நமக்கு நன்மையை செய்து நமக்கு கிருபையை கொடுத்து நம்ம உயர்த்தி வைத்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல இந்த நாளை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். என்னோட கூட நீங்களும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்தில் வாசம் பண்ணுற தேவனே, வானாதி வானம் கொள்ளா தேவனாக இருக்கிற ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு இரக்கமும் மன உருக்கமாக இருக்கு. நீ செய்த நன்மைகளை மறக்க முடியாது. நன்மைகளை செய்கிற ஜோதியின் பிதாவே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிற ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல இறங்குகிறீர். உம்முடைய கிருபை வானங்களுக்கு மேலா உயர்ந்திருக்கிறது. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா, நீர் நல்லவராகவே இருக்கிற ஸ்தோத்திரம். இயேசு சாமி, நீர் இரக்கமும் மன உருக்கம் நீடிய சாந்தம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாப்படுற தேவன். எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமல் எங்கள் அக்கிரமங்களை எங்கள் பாவங்களை நினைப்பதில்லையே, எங்களுக்கு எல்லா இடங்களிலும் வெற்றி கொடுக்கிற தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே உம்முடைய கரம் இருக்கும்படியா ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.